தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்தும் தங்களுடைய வாழ்விடங்களையும் இழந்தும் கடந்த காலங்களிலே இருந்திருக்கிறார்கள். உண்மையிலே அவர்களுடைய வாழ்க்கை இன்று வரை ஒரு நல்ல நிலைக்கு மேம்பட்டு விட்டதாக சொல்ல முடியாது. தொடர்ச்சியாக அவர்களுக்கு பல துன்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. என்றாலும் எங்களுடைய அமைச்சரவர்களுடைய வழிபாட்டிலே இந்த பகுதியிலே பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது என்பதை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கடந்த காலங்களிலே பல தடவை எங்களுடைய அமைச்சரவர்கள் இங்கு வந்து இங்கே இந்த பகுதியிலே முக்கியமாக இந்த கடத்தொழில் சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி அவர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள். இன்று வளைக்கல் வேலை படுத்த போனால் படுப்பு வேலை படுத்துகிறார், படுப்பு வேலை படுத்த போனால் வளைக்கல் வேலை படுத்துகிறார். எத்தனையோ ஜீவன்கள் வளைக்கல் வேலையை எல்லாம் காட்டி மூட்டை கட்டி வீட்டிலே போட்டுட்டு அதிலே தலை வைத்து படுத்திருக்கிறார்கள். ஒரு வழியும் செய்ய முடியாத நிலை. இந்த நிலையிலே தான் இன்று எங்களுடைய இனம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் எங்களுடைய மக்களுக்கு சுகூட்சமான ஒரு நிலை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் அது கௌரவ அமைச்சர் மனம் வைத்தால் மட்டும்தான் முடியும் என்பது என்னுடைய எண்ணம். நிச்சயமாக ஈடேறும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே தான் இன்றைய கூட்டம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்றது.